இதுல இப்படி யோசிச்சு பாருங்களேன், நீங்க எந்த கருத்தியலை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், இந்துத்துவாவாக இருங்கள், பிஜேபியாக இருங்கள், RSS ஆக இருங்கள், சங் பரிவாராக இருங்கள், எல்லோரும் திராவிடத்தின் முன்னால் மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் திராவிடத்தின் கொள்கைகள் மக்கள் நலம் சார்ந்தவை, இந்துத்துவாவின் கொள்கைகள் மக்கள் விரோதமானவை என்பதை ஆளுநரே ஒத்துக்கொண்டிருக்கின்றார். ஏன்னா டெல்லியை அவர் சொல்றாரு, டெல்லி என்பது ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் நடக்கக்கூடிய நிலம். மற்ற மாநிலங்களிலும் பல இடங்களில் டபுள் என்ஜின் சர்க்கார், ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் நடக்கிறது என்றால் அங்கேயெல்லாம் இல்லாத ஒரு பாதுகாப்பு, அங்கேயெல்லாம் இல்லாத ஒரு மன நிம்மதி தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்முடைய நிதி அமைச்சர் இருக்காங்கல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பை சொன்னார். தமிழ்நாடு உற்பத்தி துறை மற்றும் பெண்கள் பாதுகாப்பில் முன்னணியில் நிற்கிறது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அது! இதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டை இப்படியான பாதுகாப்பு மிக்க மாநிலமாக, கல்வியில் சிறந்த மாநிலமாக, பெண்களின் உயர்வை கொடுக்கின்ற மாநிலமாக உயர்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் என்பதை இந்தியாவின் நிதியமைச்சரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்.